அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிரிகர் ரோடுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்து சென்ட் பேட்ரிக் சர்ச் இருக்குது. அது ரொம்பவே ஃபேமஸான சர்ச். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கைப்புண்ணியம் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே செட்டிநாடு, கூர்கு அண்ட் கொங்கன் இந்த ஸ்டைலில் வந்து இது ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 1.5 month தான் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய டேஸ்ட்டு, இதனுடைய ப்ரைஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஷ் மீல் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபிஷ் மீலில் வந்து ஒரு பவுலில் வந்து ரைஸு, ஃபிஷ் பீசஸ் வச்சு ஒரு குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது, ரசம், இது வந்து அவியல் இருக்குது, ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க, ஊறுக்காய், பருப்பு பொடி, ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க, இது வந்து மோர் குழம்பு, ஒரு பாயசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிஷ் மீலு. இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அழகாக பிளேட்டில் வந்துட்டு வாழையில் கட் பண்ணி போட்டுட்டு மண்சட்டியில் தான் வந்து உங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிரியாணி கூட வந்து அப்பளம் கொடுக்குறது. ஸோ ஒரு அப்பளமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஊறுகாய், தயிர் பச்சடி வச்சுருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு போன்லெஸ்ஸு பெப்பர் சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கோம். ஃபிஷ்ஷு பொளிச்சதும் வாங்கியிருக்கோம். பட் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இந்த கேரளா ஸ்டைலே இருக்குது. இந்த பவுலில் வந்துட்டு அவங்க அந்த கேரளா ஸ்டைல் ரைஸ், அந்த பெரிய பெரிய மோட்டா ரைஸ் தான் வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து அதை சாப்பிட்டதில்லை. ஸோ வந்துட்டு இந்த ரைஸ் வந்து நம்ம கேட்டு வாங்கணும். நீங்கள் அந்த ரைஸ் வேணும்னா கூட அது வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரைஸ் போட்டாச்சு. மீன் குழம்புல வந்து அந்த டூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 2 பீஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் குழம்பு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய இருக்குது. அவியல், மோர் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கு, குழம்பு நல்லாயிருக்கு. நம்ம அந்த வீட்டில் செய்கிற அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. புளிப்பெல்லாம் வந்து ஜாஸ்தி சொல்கிற மாதிரிலாம் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. அவங்க போட்டுக்க அந்த காரம், அந்த மசாலாலாம் வந்து கரெக்டாக இருக்குது. எதுவும் கம்மி ஜாஸ்தின்னு சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. டூனா ஃபிஷ்ஷுன்றது வந்துட்டு நிறைய வந்து உங்களுக்கு முள்ளெல்லாம் இருக்காது. வெறும் அந்த சென்டர் போன் மட்டும்தான் இருக்கும். ஸோ பீசஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு எங்கேயுமே வந்து ஜாஸ்தி முள்ளெல்லாம் கூட கிடையாது. அப்படியே சாப்பிடலாம். இந்த மீன் நல்லா சாஃப்டாக இருக்குது. மீன் குழம்பு நல்லாயிருக்கு. இன்னும் வந்து கேரளா ஸ்டைலுன்னும் போது நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்பைசி காரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். ஏன்னா கேரளாக்கெலாம் போயிட்டு போய் நிறைய சாப்பாடெலாம் சாப்பிடும்போது எனக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் ஸ்வீட்னஸ்லாம் இல்லாமல் பாருங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம்ட்டு. குழம்பு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்காய், கேரட்லாம் இருக்குது. கேரட்டு, கத்திரிக்காய், ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாம்பார் நல்லா திக்காகவே இருக்குது. கேரட் இருக்குது பாருங்க. சாம்பார் நல்லாயிருக்கு. அதாவது இந்த பிராமின் ஸ்டைலெல்லாம் செஞ்ச அந்த சாம்பார் டேஸ்ட் இருக்குது. சாம்பார் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து மோர் குழம்பு, பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது டேஸ்ட் பண்ணலாம்.
அருமையாக இருக்குது. உண்மையிலே வந்து எல்லாமே வந்துட்டு எதுவுமே கமெண்ட் அடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்ட வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து நான் உள்ளே வரும்போதே கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தேன், டேஸ்ட் எப்படி இருக்குமோன்ட்டு. ஏன்னா அந்த வெளியில் வந்து கொஞ்சம் அந்த கேரளா ஸ்டைலுன்னு சொல்லும் போதே வந்து டேஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்பைஸியாக அந்த காரம், அந்த செட்டிநாடு ஸ்டைலு, நம்மளது வந்து இந்த கர்நாடகா ஸ்டைலு, தமிழ்நாட்டு ஸ்டைலெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது கேரளான்னு கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால பார்த்தேன். பட் உண்மையிலேயே வந்துட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து ஒரு சட்னி இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து தித்திப்பாக இருக்குது. பைனாப்பிள் அந்த ஃப்ளேவர் தெரியுது. ஸோ பைனாப்பிள் வச்சு ஏதோ ஒரு சட்னி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, ஒரு 2 ஸ்பூன் தான் இருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் வந்து ஒரு பொரியல் இருக்குது. இது வந்து கோஸ் பொரியல்னு நினைக்கிறேன். ஃபிஷ் மீல்ஸாக இருந்தால் கூட இதில் வந்து நிறைய வெஜிடேரியனும் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷு குழம்புன்றது அந்த 2 பீஸ் வச்சு அந்த குழம்பு, மற்றதெல்லாம் வந்து சாம்பார், ரசம், அவியல், மோர் குழம்பு, இந்த பொரியல் இருக்குது, ஒரு பாயசம், பருப்பு பொடி, அப்புறம் ஊறுக்காய் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொரியல் சாப்பிட்லாம். ரோஸ் பொரியல் தான். நடுவில் கொஞ்சம் அந்த கேரட்டையும் வந்து திருவி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ரோஸ் அப்படியே தான் பொரியல் பண்ணியிருக்காங்க, தேங்காயெல்லாம் ஆட் பண்ணல. நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்காங்க. கடுகு, காஞ்ச மிளகாலாம் போட்டு நார்மலாக நம்ம எப்படி வீட்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கேரட் இருக்குது, கேரட்டு, கருணக்கிழங்கு. ஸோ இது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அவியலில் வந்து நிறைய வந்து நம்ம சாப்பிடும்போது வந்துட்டு அந்த தயிர் ஜாஸ்தி இருக்கும். பட் இது வந்து ஒரு ட்ரையாக தான் இருக்குது. அவியல் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த மோர் குழம்புல எப்படி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு திக்காக இருக்கும், ஒரு கிரேவி டைப்பில். பட் இது வந்து ட்ரையாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பருப்பு பொடி இருக்குது. ஸோ அது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பொடியே என்னன்னு தெரியல, இது ஏதோ தேங்காய் திருவல் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பொடியில் இது தேங்காய் திருவல் இருக்குது, இஞ்சியோட ஃப்ளேவர் தெரியுது, கொஞ்சம் அந்த புளிப்பும் தெரியுது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. இது அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நல்ல அந்த புளிப்பு வந்து ஹெவியாக இருக்குது. லாஸ்ட்டு ரசம். ஸோ ரசம் வந்து டேஸ்ட் பண்ணலாம். அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃபைனல் வந்தாச்சு நம்ம மீல்ஸில். ரசமும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அப்பளெல்லாம் வந்து உடச்சி அந்த சாம்பார், ரசம் சாப்பிடும்போது அது கூட அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அந்த சாப்பாடோட அந்த ரசம் ஊற்றுன அந்த கொழும்போட டேஸ்ட்டு, இந்த பொடிச்சு அந்த அப்பளம் சாப்பிடும்போது அதனுடைய அந்த க்ரன்ச்சினஸும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். சூப்பர். உண்மையிலே மீல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. தைரியமாக வந்து ட்ரை பண்ணலாம். இவங்க ஓப்பன் பண்ணி இப்போ தான் வந்துட்டு 1.5 month ஆச்சுன்னு சொன்னாங்க. டைமிங்ஸ் வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 10 o'clock வரைக்கும் இருக்குது. பிரேக் இல்லை, கண்டினியூஸாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. இங்கே வந்து ஹாலிடேஸ் இல்லையா, கண்டினியூஸாக இருக்குது. சண்டே ஹாலிடே அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய வந்து கர்நாடகாவில் வந்துட்டு மண்டே வந்து ஹாலிடேஸ் இருக்கும். பட் இங்கே அதுவும் கிடையாது. ஃபுல்லாக வந்து ஒர்க்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாயசம் கொடுத்துருக்காங்க.
சேமியா பாயசம் தான், முந்திரி திராட்சைலாம் போட்டிருக்கு, ஜவ்வரிசியும் இருக்குது, ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு ஒரு பாயசம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அருமையாக இருக்குது. எதுவுமே வந்து நம்ம வந்துட்டு பயந்த மாதிரி எதுவுமே இல்லை, அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி பார்க்கலாம். இவங்க எடுத்துன்னு வந்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த மீல்ஸ் வீடியோ பார்க்கறதுக்குள்ள அப்போ கூட வந்து மண் சட்டி தொடும்போது நல்லா அப்படியே சூடு ஹெவியாக இருக்குது. ஸோ சீரக சம்பா ரைஸில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு முட்டை இருக்குது, குவான்டிட்டியும் நிறைய தான் இருக்குது. உள்ளே வந்து இது நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் போல இருக்குது. ஏன்னா மசாலாலாம் வந்து உள்ளே இருக்குது. நல்ல ஒரு லெக் பீஸ் தருது. அப்பா செம்ம பெருசாக இருக்குது லெக் பீஸு. வா 3 பீஸ் இருக்குது. ரைஸ் பாருங்கள், நிறைய தான் இருக்குது, குவான்டிட்டி நிறைய தான் இருக்குது. பீஸும் வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு முட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஒரு கீ ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதாவது தேங்காய் சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ இது மசாலாவோட மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். நிறைய வெங்காயம்லாம் இருக்குது. கேரளாக்காரங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா நிறைய அந்த கிரேப்ஸ் இருக்கும், முந்திரி பருப்பு நிறைய போட்டிருப்பாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி சொல்லியே வாங்கியிருக்கோம், எங்களுக்கு அந்த ஸ்டைலில் வேண்டாம், செட்டிநாடு ஸ்டைலில் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த வெங்காயம் வந்து நிறைய வந்து க்ரன்ச்சியாக இருக்குது அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. லெக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. சில ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஒரு பீஸை வச்சுட்டு சாதம் வச்சு கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு 3 பீஸ் இருக்குது, ஒரு முட்டையை வச்சு கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்குது. ஸோ சிக்கன் பார்க்கலாம், நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. சிக்கனில் நிறைய இருக்குது மசாலாலாம். ஸோ இதோடு வச்சு பிரியாணி சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, ஒரு மீடியம் இது காரத்தில் தான் இருக்குது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, ஒரு மைல்டாக தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு வந்துட்டு. காரம் வேணான்றவங்க ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. இவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. பிரியாணியோட ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அப்பளம் வந்து டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரிலாம் யாரும் வந்து பிரியாணியோட அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லாயிருக்கு. கொஞ்சம் ரைத்தா கொடுத்துருக்காங்க, ஸோ அதோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணலாம். நிறைய வெங்காயம், கேரட்டு அதெல்லாம் பொடியாக போட்டிருக்காங்க. இஞ்சியும் வந்து திருவி போட்டிருக்காங்க. ஸோ இஞ்சியும் தெரியுது பாருங்கள். ரைத்தா கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து கம்மியாகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்பைசியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இந்த ரைத்தா கூட சேர்த்து சாப்பிட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிரியாணி அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது.
சிக்கனும் வந்து உண்மையிலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, அந்த மசாலாவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து போன்லெஸ்ஸு சிக்கன் பெப்பர் ஃப்ரை வாங்கியிருக்கோம். நல்ல ட்ரை ரோஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சிக்கன்லாம் பாருங்க சின்ன சின்ன பீசஸாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவி. ஸோ இது பெப்பர் ஃப்ரைன்றது எதுக்குன்னா நம்ம காரத்துக்காக வந்து நம்ம கேட்டோம். பீசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இது இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இந்த டியூப் பண்ணி சாப்பிடும்போது தான் அந்த பெப்பரோட அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. பெப்பர் ஃப்ரைன்னு கேட்டதே வந்து காரத்துக்காக தான் கேட்டது. நல்லாயிருக்கு. நல்லா ஃபுல் ட்ரையாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆயிலே கிடையாது, நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆயில் வந்து கம்மியாக தான் இவங்க போட்டுக்கிறதுனால தான் வந்துட்டு, இல்லைன்னா இலையிலலாம் உங்களுக்கு வந்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் வரும். ஆயிலெல்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மீன் பொளிச்சது வாங்கியிருக்கோம். இது வந்து கேரளா ஸ்டைல் ஃபேமஸ் இது. ஸோ வாழை இலையில் வந்து மீன் வந்து மசாலா ரெடி பண்ணி தவாவில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது கிட்ட எடுத்துன்னு வரும்போது அந்த மீனோட வாசனையும் அந்த வாழையில் வந்து தவாவில் சூடான அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த வாசனையும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்பா பெரிய வாழையிலையாக இருக்குது. நல்லா ஃபோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து வஞ்சர மீன் தான் வந்து இவங்க ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க என்ன ஃப்ரை வேணும்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ரை மீனெல்லாம் வச்சுருக்காங்க வெரைட்டியாக. நிறைய மீன் வெரைட்டியாக வச்சுருந்தாலும் நம்மளை கேட்குறாங்க உங்களுக்கு எந்த மீன் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மீனை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வாழையில் சுற்றி தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தவாவில் ஃப்ரை ஆனதானா வாழைலெல்லாம் வந்து சுருங்கி போயிருக்கு. மசாலா சும்மா அட்டகாசமாக அது எப்படியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திக்னஸும் வந்து நிறைய இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய மீனை தான் கொடுத்துருக்காங்க. நான் கையில் எடுத்து காட்டுறேன். உடஞ்சிருமோன்ட்டு தான் பா செம்ம சைஸு. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக மீன் மேலே மசாலா கோட்டிங் ஆனதுனால மீன் வந்து பெருசாக தெரியுதுன்னு இல்லை. உண்மையிலே மீன் வந்து நல்ல பெரிய மீனாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் மசாலா அவ்வளோ தான் இருக்குது. மேலே மீன் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப திக்காக சைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வறுத்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வஞ்சர மீனெல்லாம் உங்களுக்கே தெரியும் ரேட்டெல்லாம் ஜாஸ்தி. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணால் கொடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு தான் மெயின், ப்ரைஸ் எல்லாம் அப்புறம்தான். நல்ல சாஃப்டாக இருக்குது. அந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடலாம் நம்ம. நிறைய வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அந்த பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து இவங்க மீன் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பேட்டரை வந்து அது மேலே பண்ணிவிட்டு அது இந்த வாழை இலையில் வந்து திருப்பி ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் தோல் சாப்பிட மாட்டேன், அதனால தான் அதை அப்படி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸு. இவங்க போட்டுக்க அந்த மசாலா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். மஸ்ட்டு ட்ரை தான் சொல்லுவேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃபிஷ் மீலும் சரி, பிரியாணி, இந்த கொடுத்துருக்க பெப்பர் சிக்கன் ஃப்ரை, இந்த மீன் பொளிச்சது, இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் இது டேஸ்ட் பண்ணுறது. சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணி அதான் 1.5 month ஆயிருக்கு. பட் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் வரும்போது நிறையவே இருந்தது க்ரௌடு.
அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு, மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். இங்கே பாருங்கள், இது வந்து கலரில் இருக்குது தண்ணி, நல்ல சூடாகவும் இருக்குது. சூடானா கொஞ்சம் வார்மாக இருக்குது. இங்கே வந்து இந்த கேரளா ஸ்டைலெல்லாம் நீங்கள் கேரளாக்கெலாம் போனீங்கன்னா இந்த தண்ணி தான் கிடைக்கும். இது ஒன்றும் சீரக தண்ணி. இது டேஸ்ட் வந்து அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதாவது தண்ணி கொதிக்க வைக்கும்போது சீரகத்தை சேர்த்து கொதிக்க வைப்பாங்க. ஸோ அதனுடைய கலர் வந்து இதில் இறங்கியிருக்கும். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த கேரளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி சீரக தண்ணியெல்லாம் கிடைக்கும். ஸோ குடிச்சு பார்க்கலாம். நார்மலாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் அந்த குடிக்கும் போது லேசாக அந்த கசப்பு இது லேசாக தெரியுது. பட் சூப்பராக இருக்குது தண்ணி. தண்ணி குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்றது நம்ம தான் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் தான் அதுவும் பர்டிகுலராக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஷெஃப் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஹாய் சார், வணக்கம். இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியும். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி? ஸ்டார்ட் ஆகி 2 மாதம். 2 மாதம். இதனுடைய டைமிங்கு 9 to 10. 9 to 10. பிரேக் எல்லாம் இல்லைங்களா? ஃபுல் டே கண்டினியூ இருக்குது. ஸோ இது லீவெல்லாம் இருக்குங்களா? ரெஸ்டாரண்ட் லீவ் இப்போ ஏன்னா கர்நாடகாவில் வந்து மண்டேஸ் வந்து கம்பல்சரி லீவ் இருக்கும் சில நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதனா லீவ் இருக்குதா? லீவெல்லாம் கிடையாது. ஓகே. நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு எதனா கிளப் பண்ணியிருக்கீங்களா? இருக்குது. அவங்களுக்கு மூலியமா ஆர்டர் பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட் எதனா ஆஃபர்லாம் இருக்குங்களா? ஓ சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டோட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்லையும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் நம்ம பார்த்ததில்லை. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டோட நீங்கள் வந்தீங்கன்னா, காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கொங்கன் இதில் வந்து ஸ்டைலு, அப்புறம் வந்து கூர்கு, கேரளாது, செட்டிநாடு. ஸோ நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. நான் சாப்பிட்டது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போனால் நான் பயந்துட்டு தான் வந்தேன். பயந்துட்டுனா வந்து கேரளா ஸ்டைலுன்னும் போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய வந்து கேரளா ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். பிரியாணி சாப்பிடும் போதே அந்த முந்திரி, பாதம், திராட்சைலாம் போட்டு அந்த தித்திப்பாக இருக்கும். சாப்பிடும் போதே வந்து எங்களுக்கு அந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில், தமிழ்நாட்டு ஸ்டைலு, கர்நாடகா ஸ்டைல், இங்கே கர்நாடகாவில் வந்து இந்த நார்த் ஸ்டைல் பிரியாணிலாம் சொல்லுவாங்க. அட்டகாசமான ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு. பட் ஃபஸ்ட் டைமு முன்னது பிரியாணி சாப்பிட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. என்னென்னா இவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லணும், நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்பைஸியாக காரமாக வேணும்னு சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு, அட்டகாசமாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ட்ரை தான் சொல்வேன். ஓகே சார், தேங்க்யூ.